என்ன லெட்டர் எழுதுறீங்க போல இருக்கு? ஆமா, ஊருக்கு புறப்பட்டு வர்றதா எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இது பர்சனல் லெட்டர், லவ் லெட்டரா? சும்மா எழுதி அவங்க அம்மாவுக்கு எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாச்சு, ஊருக்கு போகணுமே. நாளைக்கு ஒரு நாள் தானே நல்ல நாள் இருக்கு. நாளை அன்னைக்கு வடக்கே சூலமாச்சு, மக்கா நாள் தேய்பிரையாச்சு, அதுக்கு அடுத்த நாள் அஷ்டமி நவமி ஆச்சு. நாளெல்லாம் பாக்குறது இல்ல, எனக்கு அந்த மூட நம்பிக்கையும் கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாள் செய்யறது நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொன்னபடிதான் வாழறோமா? உதாரணமா கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் நடக்குதா? பின்ன கணவனை விட்டுட்டு கள்ளக்காரவனைய கண்கண்ட தெய்வம்னு சொல்றோம். அது என்ன அப்படி பேசுறீங்க? ஐயா கஞ்சிதா, உன்னை எனக்கு நல்லா தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. என் வேலையை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா ஆமா, உன் வேலையை நீ கரெக்டா பாத்துட்டு தான் இருக்க. லீலா, உங்ககிட்ட கொஞ்சம் சரியா பேச. அத சொல்லிட்டு போங்களேன். என்னம்மா? லீலா, உன் சொந்த விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க, உங்க அப்பா உன் கல்யாணத்துக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு. உன் கணவர் உண்மையில எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்காரு. அதையெல்லாம் நீ மறக்கலாமா? நான் மறந்தேன்னு யார் சொன்னது? துரோகமும் சூழ்ச்சியும் அரசியல்ல பலன் கொடுக்கலாம், அது குடும்பத்துக்கு கூடாது. நான் யாருக்கு துரோகம் பண்றேன், என்ன சூழ்ச்சி பண்றேன்? உன்னுடைய இந்த நடவடிக்கை தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து இருக்க மாட்டேன். ஒரு நல்ல குடும்பம் நாடக மேடையா மாறிடுச்சு. நீ அதுல நடிச்சிட்டு இருக்க. நீ எக்க எடுக்கட்டாலும் பரவாயில்லன்னு போறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. ஏன் தெரியுமா? தெரியுமே, உங்க பணத்தாலதானே என் கல்யாணமே நடந்தது. அப்படி நீ நினைக்கலாம், நான் நினைக்கல. உன்னை என் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு சொல்றேன். நோயும் பாயுமா விழுந்ததுக்கு அப்புறம் மார்ல சாத்திக்கிட்டு உனக்கு மருந்து கொடுக்க போறது கொண்டவனை தவிர கண்டவை இல்லை. ஆமா, எனக்கு எதுக்கு இந்த உபதேசம் எல்லாம்? விளக்கமா சொல்ல வெக்கமா இருக்கு. சுருக்கமா சொல்றேன், அந்த ஆள் இங்க வர்றத இனிமே அனுமதிக்காது. அவர் எங்க குடும்ப நண்பர். அவரை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? குடும்ப நண்பர் இந்த லேபிள ஒட்டிக்கிட்டு குடிய கெடுக்கிறவங்க எத்தனை பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. அந்த கூட்டத்துல இவனும் ஒருத்தன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ராணி அம்மா, ஒரு சமயம் உங்ககிட்ட வேலை பார்த்ததுக்காக இவ்வளவையும் பொறுத்துக்கிட்டேன். இனிமே நீங்க இந்த வீட்டுல இருக்கிறத நான் விரும்பல. என் கல்யாணத்துக்கு நீங்க செலவு செஞ்ச பணம் ஒரே செக்கா திருப்பி கொடுக்கப்படும். இத சொல்றதுக்காகத்தான் நான் என்ன வெளியில அனுப்புனீங்க? இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, என்ன வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கலாமே. ஐயா, excuse me, doctor. Yes, what? உங்களை தனியா சந்திக்க வேண்டும் ராணி. ராணி, எதுக்காக வர சொன்ன? ஏதோ ஒரு வேகத்தை வர சொல்லிட்டேன். ஏன் வர சொன்னேன்னு இப்ப எனக்கு தோணுது. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு மயங்குறேன். ஆனா நான் மயங்க மாட்டேன். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். எப்படி? உனக்கு முந்தைய என் ஒய்ஃப் சொல்லிட்டா. என்ன? நீ பாக்குற பார்வை சரியில்லைன்னு. அவ சொன்னது எவ்வளவு உண்மைன்னு இப்பதானே தெரியுது. உங்க மனைவி சொன்னதை நீங்க நம்புறீங்களா? நான்சென்ஸ். இது என்ன கேள்வி? மனைவியை நம்பாத புருஷன் யாராவது இருக்க முடியுமா? ஏன், உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்து? Shut up. நீ விருந்தாளியா வந்தியா இல்ல விரோதியா வந்தியா? இன்னொருத்தியோட புருஷனை ஒரு பெண் இப்படி தனியா, அதுவும் ராத்திரி வேலையில சந்திக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? அதே மாதிரி தன் கணவன் ஊர்ல இல்லாத போது யாரோ ஒருத்தனோட ராத்திரி வேளையில தனி அறையில சந்திக்கிறாளே, அது மட்டும் தப்பு இல்லையா? அது பழகுற முறையை பொறுத்தது. நீங்க ஊர்ல இல்லாத சமயத்துல அந்த சேட்டு உங்க மனைவி கிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறானே, அது கூட முறைதானா? What rubbish you are talking? சேட் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவரை பத்தி பேச உனக்கு என்ன யோகியத்தை இருக்கு? சார், நீங்க நினைக்கிற நீ எதையும் பேச வேண்டாம். இத பாரு, ஒரு சகோதரங்கிற முறையில சொல்றேன். அமைதியா இருக்கிற குளத்துல கல்லை தூக்கி போட்டு அலைகளை உண்டாக்காத. நானும் என் மனைவியும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். நானும் உங்க சகோதரிங்கிற முறையில சொல்றேன். உங்களை தனியா சந்திக்க விரும்பினது யாரையும் கெடுக்கிறதுக்காக இல்ல, ஒரு கெடுதலை தடுக்கிறதுக்காக. என்ன மன்னிச்சிருங்க. சமயம் வரும்போது உங்களுக்கே புரியும்.
லவ்லி, என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு. இது என்ன எகிப்து பேரடி கிளியோபாட்ராவுடைய கிரீடம் வேணுமா, மும்தாசுடைய மோதிரம் வேணுமா, இல்ல நூர்ஜஹானுடைய நெக்லஸ் வேணுமா? எது வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. நீங்க எப்பவும் எங்க அம்மா கூடவே இருந்தா அதுவே போதும். அது சரி, பாம்பேல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதா சொன்னீங்களே, என்ன? அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த வருஷம் ஓபனிங் செரமனி. நீ தான் கட் பண்ண போற ரிப்பன். என் பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எஸ், ஆல் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட். அவங்கன்னா இத உனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. ரத்னம், ரத்னம், ரத்னம் இல்லீங்களா? அரே உன் முட்டா ரத்னம் ஊர் மேலே போனா நிமிருக்கு கேவானா? என்னமே பாத்துக்கிட்டே இருக்குது. நிமிருக்கு என்ன வேணும்? எனக்கு தெரியலையா? நான் மங்களங்க. மங்களா? அரே ஏன் மங்களம்? நீங்க தாலி கட்டின மனைவிங்க. அரே சைத்தான், நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. மாலும் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல நமக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க. அரே படா சோக்கி, तुम அட்ரஸ் மாறி வந்துட்டான். நம்ம முதல் நாள் பாம்பே में है, इधर बिजनेस का आया. இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில என்ன உங்க மனைவின்னு சொல்றது உங்களுக்கு கேவலமா தான் இருக்கும். இருந்தால் இந்த வீட்டுல எனக்கு ஒரு வேலைக்காரங்கிற இடத்தையாவது கொடுங்க. உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே நான் காலம் சொல்லிடுறேன். अरे तुम गला क्या बन रहा? तुम इधर से जाया नहीं, मैं गुरका को बुलाता. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா என் நிலைமையை பார்த்து அதுக்காகவே இருக்கும். உங்களுக்கு அது இல்லை, நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் வரேன். चलो. யாருன்னு தெரியாத ஒருத்திக்கு இவ்வளவு பணம் எதுக்காக கொடுக்குறீங்க? அரே அது வந்து நிம்பளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, பொண்ணு வேற இருக்குன்னு சொல்ற, செலவுக்கு வச்சுக்கோ. நான் செய்த பாவத்தை இந்த பணம் போய்க்கிறாருங்க. இவ்வளவு காலமா உங்க பணத்தை நம்பியா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் கணவரை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் கண் குளிர பார்த்துட்டேங்க. அது போதும். ஓ, உங்க கதை அப்படியா? ஆமாங்க, என்ன பெத்தவங்க மதுரைக்கு பக்கத்துலதான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் நான் இங்க வந்தேன். இங்க தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கி இருந்தேன். அப்பப்பா, அங்க நடக்கிற அக்கிரமத்தை தாங்க முடியல. அதனால வெளியில வந்துட்டேன். அப்படி அங்க என்னங்க நடக்குது? அத நான் அப்புறமா சொல்றேன். இப்ப எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். நீங்க விரும்பினா இங்க என்னோடய தங்கிக்கலாம். உங்க இஷ்டம். ஓகே, வாங்க போலாம். என்னமாச்சு? ஒண்ணு இல்லம்மா, மயக்கமா இருக்கு. நீங்க எங்க போன? உங்க வீடு எங்க இருக்கு? வைகை பாலத்துக்கு பக்கத்துல இருக்கு. குடிச்சிருதாமா இருக்கிறேன். வாங்க, என் கார்ல போலாம். மெதுவா. அம்மா, ரொம்ப நன்றிமா. நீ நல்லா இருக்கணும். உன்ன மாதிரி உள்ளவங்க உபசரி கூட முடியாத நிலைமையில இருக்கு. பரவாயில்லம்மா, உடம்ப நல்லா பாத்துங்க. நான் போயிட்டு வரேன். கொஞ்சமா முத என் குடிசைக்கு வந்திருக்கிறேன். ஒரு வாய் பச்சை தண்ணி கூட குடிக்காம போக கூடாது. இந்தாம்மா. இவர் யாருமா? என் கணவர். உங்க கணவர்? ஆமா, இந்த மஞ்ச கைத்துக்கு சொந்தக்காரர். இப்ப எங்க இருக்காரு? இதே ஊர்ல தான் இருக்காரு. என்ன செஞ்சிட்டு இருக்காரு? ரொம்ப வசதியா இருக்காரு. பின்ன நீங்க ஏன் இப்படி சொல்ற? யார்கிட்டயாவது சொன்னாதான் என் மனசுல இருக்கிற பாரமும் கொஞ்சம் குறையும். ஒரே ஒரு சகோதரி தான் இருந்தா
மெட்ராஸ்ல ராஜரத்னங்கிற பணக்காரர் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஐயா, ஐஸ் கேட்டீங்களே, போடு. ஐயா. மிருகம். எனக்கு வாயு கொடுக்கறதா சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இப்ப என் மானமே போயிடுச்சேம்மா. உன் மானம் மட்டுமல்ல, என் கணவர் மேல நான் வச்சிருந்த மதிப்பும் போயிடுச்சு. இந்த கேவலத்தை நான் யாருக்கிட்டமா சொல்லுவேன்? நான் என்னம்மா செய்வேன்? தங்கம், இது யாருக்கும் தெரியக்கூடாது. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அம்மா, உடனே நான் கிராமத்துக்கு அனுப்பிடுறேன். கூடிய சீக்கிரம் நான் அவருக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்றேன். அது வரைக்கும் தைரியமா இரு. தங்கம், என் வாழ்க்கை, குடும்ப கௌரவம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டீங்கன்னா அந்த பாவையும் குடும்பத்தால சேரும். ஆகட்டம்மா, நீங்க வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வாழறேன். தங்கம், நான் வாழறேம்மா. கெட்டு போனேன் தங்கம். ஒரு பெண் குழந்தைய பத்தி அதை மறைகிற அம்மா கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டேன். அந்த குழந்தைய எடுத்துட்டு நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். குழந்தை பிறந்தவுடன் உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டு தங்கம் கண்ண மூடிட்டாங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இதுவும் என் குழந்தைதான். ஏதோ ஒரு குழந்தை படம் கொடுக்குற, அது உன் குழந்தை வைக்கமே நான் சொல்றேன். ஐயா, ஏதோ குழந்தை இல்லைங்க, உங்களுக்கும் தங்கத்துக்கும் பிறந்ததுதான். என்ன உணர? அவ உணரல, உண்மையைத்தான் சொல்றேன். உங்க மானத்தை காப்பாத்து இத்தனை நாள் நான் இருந்த மௌன விரதம் இன்னையோட முடியும். அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்த போது நீங்க நடத்தின வெறியாட்டத்துடைய விளைவுதான் இந்த குழந்தை. அவளுக்கு நீங்க செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா இந்த குழந்தையை நான் ஏத்துக்கல. தங்கத்துடைய சாபம் நம்ம குடும்பத்தையே சாம்பலாக்கிடும். அப்படி ஏதாவது இருந்தா குழந்தைய கொண்டு போய் அனாதாசிரமத்தில் சேர்த்து நிறைய பணத்தை கொடுத்துருவோம். இது உன் வயிற்றுல பிறந்த குழந்தை இல்லையே. ஆனா உங்க ரத்தங்க, அதை மறந்துடாதீங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்தினுடைய விளைவுகளுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி தங்கத்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். அப்படி நான் சொல்ல அவ அப்பாவுடைய துப்பாக்கி என் குங்குமத்தையே அடிச்சிருக்கும். என்ன சொல்ற நீ? இந்த பாருங்க, எனக்கு பிறந்த குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னா, தங்கத்துக்கு பிறந்த இந்த குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன். நம்ம குடும்பத்துக்கு இனிமே இந்த குழந்தையும் ஒரு ராணி. ஆமா, இது பேரு ராணிதான். ஏன் அழற? என் கதையை கேட்டதும் இல்ல, உங்க கதையை கேட்டதும் என்ன அறியாம அழுக வந்துடுச்சு. அப்புறம் என்னமா நடந்தது? குழந்தைய ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டு பக்கமே நான் போகல. வயசு வந்த பொண்ணு தனியா இருக்க கூடாதுன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவர் எனக்கு கட்டி வச்சாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டபடி தெரிவார். கள்ளக்கடத்தல், திருட்டு, குடி எல்லா கெட்ட பழக்கமும் அவருக்கு இருந்தது.
இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவரை நான் கட்டிக்கிட்டதுக்கு காரணம் எப்படியாவது அவரை திருத்திடலாங்கிற நம்பிக்கைதான். அவர் திருந்தவே இல்லை. வழக்கம் போல ஒரு திருட்டு கேஸ்ல போலீஸ் அவரை பிடிச்சிருச்சு. ஆனா அந்த போலீஸ் கிட்ட இருந்து அவர் எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டார். கெட்டு ஓடி போன மனைவி திரும்பி வந்தா எந்த கணவரை ஏத்துக்க மாட்டேன். ஆனா கெட்ட அலைஞ்ச கணவன் எப்ப திரும்பி வந்தாலும் எந்த மனைவியும் ஏத்துக்குவா இல்லையாம்மா? அது மாதிரிதான் அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் சொந்தக்கார பையன் ஒருத்தரை பார்க்க போன இடத்துல எதிர்பாராத விதமா அவரை சந்திச்சேன். உங்களை பார்த்ததும் அவர் என்ன சொன்னாரு? நீ யாருன்னு கேட்டார். அட பாவி! பாவி அவர் இல்லம்மா, நான் தான். உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா பொண்ணா? பொண்ணுதான். அவளும் உங்க அப்பா மாதிரியே தான். என் பேச்சு கேட்கறதே இல்லை. யாரோ ஒரு காலி பையன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறா.